இதுதான் தமிழக மக்களை செருப்பால் அடித்த வார்த்தைன்னா, இந்த பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சம வாய்ப்பு. அப்போ தான் திராவிட மாடலு. நான் கூட இங்கே பேசியிருப்பேன். 120 கோடி ரூபாய் வந்து ஆதிராவிட நலப்பள்ளிகளை புனரமைப்பு செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட காசு. புனரமைப்புனா அது கக்குசு, வகுப்பறை, காம்பவுண்டு, 1க்கு போயிடுது, 2க்கு போயிடுது அப்படி சொல்லுவோமே. அப்படியாவது அறிவு வந்தாப்பா. அதை போகிறதுக்கு 120 கோடி ரூபாயை ஒதுக்கி 22, 23 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் 118 கோடி ரூபா ஒரு பட்ஜெட்டில் ஒரு 17,000 கோடி ஒதுக்கப்படுதுன்னா அதில் ஒரு 3,000 கோடி திருப்பி அனுப்புகிறேன்னா எவ்வளோ பெரிய காசு. 100 கோடி ரூபாய் அம்பேத்கர் பேரில் வந்து தொழில் தொடங்குவதற்கு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க 100 கோடிக்கு 500 கோடி விளம்பரம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணி அப்போ 100 கோடி ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கிட்டு இப்படி பீத்துறையே 3,000 கோடி திருப்பி அனுப்புகிறேன். நீங்களாம் மனுஷனா நான் கேட்க மாட்டேன். அப்போ நீங்கள் எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போ உங்களுக்கு வந்து குஜராத் மாடலாக இந்த மாடலாம் அந்த மாடலாம் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணி குஜராத்லாம் அப்படி இருக்கு போலக்குதுப்பா. குஜராத்தில் எப்படி இருந்தால் நான் என் வயிறு நிறையுமா? என் ஊரில் எப்படி இருக்குது அதுதானே முக்கியம். இந்த இலவச வேஷ்டி சொல்லி தராங்கல்ல, எங்கேயாவது யாராவது கட்டி நான் பார்த்ததில்லை. எந்த ஆம்பளையாவது குண்டியை மறைச்சி அந்த வேஷ்டி கட்டிருக்காங்க ஊரில்? எங்கே போகுது அந்த வேஷ்டிலாம்? அப்போ ஏன் அதை தரணும்? கோமணம் கட்டுறதுக்கு எங்களுக்கு வக்கு இல்லையா? அப்போ இந்த வேட்டி சேலை எங்கே தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் சேலை எங்கே இருக்குன்னு தெரியல. வேட்டி எங்கே தெரியுமா? இந்த புத்தூர் கட்டு கட்டுறது தெரியுங்களா? புத்தூருக்கு என்னோட நண்பர் ஒருத்தருக்கு இதாகிடுச்சு. யாராவது திமுகவில் இருக்கிற முக்கிய நபர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 2G ஸ்பெக்ட்ரம் வேறு அப்பீலுக்கு எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு வந்து என்ன இந்த டிவிக்காரங்களுக்கு அந்த யூடியூப்காரங்களுக்குலாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும். அது ஏதோ இன்ட்ரி ஏதாவது கொடுக்கலாமே சார்? எந்த ஊரை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம்? திருவண்ணாமலைன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார். இந்த மண்ணுக்குன்னு ஏதோ சொல்லுங்கிறாங்க, பார்ப்போம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் புரட்சி தமிழக கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் வேஸ் குஜராத் மாடல் ஒரு கம்பாரிசனை தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றாரு. இந்த 2 மாடலுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க சார்? இப்போ நேற்று நடந்த கூட்டத்தில் திரும்பவும் அதை பேசியிருக்காரு நினைக்கிறேன். குஜராத் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் கம்பேரிசன் பண்ணி திராவிட மாடல் எவ்வளோ பெருசுன்னெலாம் பேசியிருக்காரு. இதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது சட்டமன்ற தேர்தல் வந்ததில்லை, அப்பையும் இதே ஒப்பீடை அவர்கள் பேசினார். குஜராத் மாடல் எப்படி, நாங்கள் சொல்ல போகிற திராவிட மாடல் எப்படின்லாம் பேசினாங்க. முதல்ல குஜராத் மாடல்லாம் என்னது, திராவிட மாடல்லாம் என்னது இவருக்கு முதல்ல தெரியுமா? குஜராத் மாடலுங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் ஒரு அந்த நாட்டின் டிஜிபி அது இதுன்றானுல அந்த மாதிரி ஜிடிபின்றானுல, அது ஜனங்களுக்கு எங்கே புரிய போகுது? டிஜிபினா என்ன தெரியும்? டிஜிபி ஆஃபீஸ் சொன்னால் தெரியும் நம்மளுக்கு. டிஜிபினா என்ன தெரிய போகுது? அப்போ குஜராத்தில் என்ன சொல்கிறாங்க, வந்து இங்கே வந்து தொழில் வளர்ச்சி அதிகமாச்சுன்னா, முதலீட்டாளர்கள் இல்லை செல்வந்தர்கள் நாட்டில் வந்து பெருகினார்னா தொழில் செஞ்சு அதிலிருந்து பல பேர் நன்மை அடைவார்கள். அதால் முதல் கட்டமாக நம்ம வந்து அந்த தொழில் முன்னேற்றம் செய்வதற்கு ஆனால் வழிவகைகளை மோடி செஞ்சார். அதால் குஜராத்தோட பொருளாதாரம் முன்னேறிச்சு. அதே மாதிரி விவசாயிகள் இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் விவசாயம் கொஞ்சம் கம்மி தானே, மழை நம்ம ஊர் மாதிரி சீசனபிள்லாம் இல்லை. அதால் குஜராத்தில் வந்து மோடி பல அந்த அணைக்கட்டுகளை கட்டி நீர்த்தேக்கங்களை சேகரித்து அவங்கவுங்க என்னென்ன விவசாயிகள் இந்த வேர்க்கடலை கரும்பு என்னென்ன அவங்களுக்கு வந்து அதில் அந்த சீசனபிளில் அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அதை வந்து செய்வதற்கு பல விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அவர் வந்து மோடி அவர்கள் அங்கே ஆட்சிக்கு வந்து இந்த மின்சாரம் இருக்குல்ல, அது வந்து அங்கே ஒரு பற்றாக்குறை மாநிலம் தான் அப்போ அவர் ஆட்சி அமைச்ச போது. அதுக்காக என்ன பண்ணார், ஒரு 3,000 கோடியை செலவு பண்ணி வந்து நம்ம வீட்டு உபயோகம் ஃபேக்ட்ரிக்குன்னு ஒரு தனி லைன், விவசாயத்துக்குன்னு ஒரு தனி லைன், 2 ஒயர் வரும் அப்படி சொல்லுவோம் இயல்பா, அதுக்கு ஒரு ஒயரு இதுக்கு ஒரு ஒயரு அப்படின்னு விவசாயத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை பொருளாதாரத்தை முன்னேற்றினாங்க. அது வந்து அதை வந்து பல இந்தியாவில் இருக்கிற இந்த பொருளாதார நிபுணர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் அதை கொஞ்சம் வந்து நல்ல விஷயமாக சொன்னாங்க. அதுதான் வந்து இந்தியாவின் மாடலு, எல்லா இடத்துலையும் நாங்கள் அதை போட போகிறோம், குஜராத் மாடல் நாங்கள். இப்போ இவங்க வந்தவுடனே நீ வந்து பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்த சமூக வளர்ச்சி தான் வந்து திராவிட மாடலு
அதால் அந்த குஜராத் மாடலை விட திராவிட மாடல் சிறந்த மாடலு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து சமூகம்னா எல்லா கேஸ்டும், அனைத்து மாவட்டம், அனைத்து பிரிவினர் உள்ளடக்கிய வளர்ச்சி திராவிட மாடல் வளர்ச்சி. இதில் வந்து பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு சம வாய்ப்பு. இதுதான் தமிழக மக்களை செருப்பால் அடித்த வார்த்தைன்னா, இந்த பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சம வாய்ப்பு, அப்போ தான் திராவிட மாடலு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, அதை வந்து சரி செய்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படிலாம் விளக்கம் நம்ம அதை கண்டுபிடிக்கல, அவங்களா ஒரு டிக்ஷனரி போடுறாங்க திராவிட மாடலுக்கு. அப்போது இப்போ நீங்கள் வந்து நம்ம இதிலேருந்தே எடுப்போம். இந்த இன்இக்வாலிட்டி இருக்க, இன்இக்வாலிட்டினா சரிசமம் இல்லாத, இந்த சமநிலை இல்லாத நிலையை வந்து போக்குறோம். பல இடத்துல பேசியிருப்போம். இந்த சப்ளான் இருக்குல்ல, எஸ்சிக்கான சப்ளான், அதுவும் எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டும் இந்திரா காந்தி அம்மையாரால் இந்தியா முழுக்க இளைய பெருமாள் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி, அந்த குழு 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு வந்து இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணி இந்த இன்பேலன்ஸை எப்படி சரி பண்ணலாம், அதாவது இன்இக்வாலிட்டின்றாங்களே இவங்க, அதுதான் இன்பேலன்ஸ், அந்த இன்பேலன்ஸை எப்படி சரி பண்ணலான்னு பல பரிந்துரைகளை தராங்க. அதில் முக்கியமான பரிந்துரைகள் 2 நிறைவேற்றப்பட்டது. இன்றைய வரை வந்து அந்த இளைய பெருமாள் அறிக்கை வந்து முழுசாக அதில் என்ன சொன்னார்னு வெளியிடப்படல. ஆனால் அதில் இருந்த 2 சாராம்சத்தை மட்டும் எடுத்து, ஒன்று சப்ளானு, ஒன்று எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட். நீ சொல்கிறல இன்இக்வாலிட்டின்னு, ஈக்குவாலிட்டியா, வாயிலோட கருமம் வர மாட்டேங்குது நமக்கு. அதை போக்குறதுக்கு தானே இந்த சப்ளானை நீங்கள் சரியாக செலவு பண்ணுறீங்களா? நான் கூட இங்கே பேசியிருப்பேன், 120 கோடி ரூபாய் வந்து ஆதிராவிட நலப்பள்ளிகளை புனரமைப்பு செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட காசு. புனரமைப்புனா அது கக்குசு, வகுப்பறை, காம்பவுண்டு, 1க்கு போயிடுது, 2க்கு போயிடுது அப்படி சொல்லுவோமே, அப்போயாவது அறிவு வருதா பார்ப்போம். அதை போகிறதுக்கு 120 கோடி ரூபாயை ஒதுக்கி 22-23 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் 118 கோடி ரூபா இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ஒதுக்கின காசை தூக்கி நீ திரும்ப அரசு கஜாவுக்கு அனுப்புனா என்ன அர்த்தம்? அந்த இன்பேலன்ஸ் இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3000 சில்லற கோடி. அப்போது ஒரு பட்ஜெட்டில் ஒரு 17,000 கோடி ஒதுக்கப்படுதுன்னா, அதில் ஒரு 3000 சில்லற கோடியை நீ திருப்பி அனுப்புகிறேன்னா எவ்வளோ பெரிய காசு அது? 100 கோடி ரூபாய் அம்பேத்கர் பேரில் வந்து தொழில் தொடங்குவதற்கு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க 100 கோடிக்கு 500 கோடி விளம்பரம் பண்ணிட்டு உங்களுக்கு, அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணீங்க. அப்போ 100 கோடி ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கிட்டு இப்படி பீத்துறியே, 3000 கோடியை திருப்பி அனுப்புகிறேன், நீங்களாம் மனுஷனா? நான் கேட்க மாட்டேன். அப்போது என்ன இது திராவிட மாடலு? இப்போ அதாவது யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அவங்கள தூக்கி மேலே நிறுத்துறது திராவிட மாடல். நம்மக்கிட்ட இப்போது 2021-22 நம்ம வந்து டோட்டல் பற்றாக்குறை 60,841 கோடி. 24-25 1,08,000, அதாவது 1,08,689 கோடி. பொருளாதாரத்தையும் கீஞ்சி போச்சா? 2020-21 ஒரு சென்சஸ், நாட்டின் பொருளாதார அந்த ஜிடிபின்றாங்கல்ல, அது கர்நாடகாவில் வந்து 10.96, குஜராத்தில் 10.56, நம்ம தமிழ்நாட்டில் 7.92. இது படித்தவனுக்கு ஒன்றும் புரியாதுன்னு வச்சுங்க. சரி, இருந்தாலும் கம்பேரிசன் அது 10ஆம்பா, இது 7ஆம்பா 8ஆம்பா. அப்போது இதுதான் நீங்கள் வந்து ஆனா ஊனா குஜராத்தை நாங்கள் மிஞ்சிட்டோன்றீங்களே, குஜராத் நம்மளோட மிஞ்சிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், ஏங்க குஜராத்தில் செத்தா கூட சாப்பிட்டேங்க, நமக்கு என்னங்க இப்படி பேசுவோம். குஜராத் மண்ணாக போனால் நம்ம மயிருக்குண்ணா, நம்ம ஊர் என்னையாச்சு? இந்த இந்த சினிமா இன்டர்வியூவில் போல் இந்த ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் புக்குன்னு சிகரெட்டை பிடிச்சி ஊற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முதல்வர்கிட்ட வச்சோம்னா என்ன பதில் சொல்லுவார்? ஆனால் ஊனா குஜராத் மாடல், ஏய் உனக்கு ஒன்றா மோடி பெரிய ஆளாருங்களாயா, எங்களுக்கு நாங்கள் தானேயா. குஜராத்தில் இருக்கிறவனுக்கு வந்து பாலும் தேனும் ஓடுது, இங்கே எங்கள் வயிற்றுக்கு கஞ்சி வந்துடுமா இங்கே? இல்லை நம்ம ஊரில் பாலும் தேனும் ஓடுது, சரி இங்கே வேஸ்ட்டாக தானே ஆகுது, கொஞ்சம் குஜராத்துக்கு மாற்றி விடுவோம் அப்படின்னு ஏதாவது ப்ராக்டிக்கலாக நடக்குமா? அது அந்த ஸ்டேட்டு, இது இந்த டேஸ்ட், இந்த நம்ம மாநிலம் இது. அப்போ நீங்கள் என்ன பிடுங்கினேன்னா அவன் என்ன பிடுங்கினான் பார்த்தியா, அவனோட நாங்கள் பிடுங்கிட்டோம்.
இப்போ நீங்கள் வந்து எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நீங்கள் எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போ உங்களுக்கு வந்து குஜராத் மாடலா, இந்த மாடலா, அந்த மாடலா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணி, ஓ குஜராத்தில் அப்படி இருக்கு போல இருக்குதுப்பா, குஜராத்தில் எப்படி இருந்தால் நான் என் வயிறு நிறையுமா, என் ஊரில் எப்படி இருக்குது, அதுதானே முக்கியம். ஆகவே வந்து போன தேர்தலுக்குள்ள அந்த நெருக்கத்தில் இந்த மாதிரி குஜராத் மாடல் வெர்சஸ் திராவிட மாடல்னாங்க. இப்போ திரும்ப தேர்தல் வந்துடுச்சுல்ல, என்ன தான் சொல்கிறது? இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு கதையை விட்டோன்னு வச்சுக்கேன். இப்போ நாங்கள் என்ன கேட்பாங்க, ஏங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லா ரேஷன் கார்டுக்கும் நீங்கள் தரீங்க, தமிழ்நாட்டில் 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, நீங்கள் இப்போ 1000 ரூபா கொடுக்குறது 1,15 லட்சத்துக்கு தரீங்க, இன்னும் 1,10 லட்சம் பேர் எப்போ வரும்னு செல்லு நோண்டிங்கிறான், ஏதாவது மெசேஜ் வருமா, எவனாவது கூட்டு போய் ஏதாவது அப்ளிகேஷனை இது கொடுப்பானா அப்படின்னு ஏங்குறாங்க. இது எப்படிங்க இது சரியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்ததில்ல, அப்போ வந்து 5 லட்சம் கோடியாக இருந்தது கடன், இப்போ 8.5 லட்சம் கோடி. இந்த நியரிங் 3 இயர்ஸில் 3.5 லட்சம் கோடிகள் வந்து அரசாங்கம் வந்து கடன் வாங்கியிருக்கு. உங்களுக்கு இதுக்கு இந்த வட்டி கட்டுறது இருக்குது தெரியுங்களா, அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி 70 கோடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வட்டி கட்டுற வேண்டிய வந்துடுது. அப்போது அப்படி இருக்கிற போது இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது 84,000 கோடி துண்டு விழுந்ததுன்னு சொன்னாங்க, இன்றைக்கு 1 லட்சம் கோடி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா. ஒரு துண்டு விழுகிற நாட்டில், துண்டுனா அதாவது செலவு இவ்வளோ இருக்கும், அரசாங்க வரவு, அதாவது நீங்கள் வந்து பழைய கணக்குப்படி பார்த்தோம்னா 2,18,000 கோடி வருமானங்க, அதில் வந்து 3,03,000 கோடி செலவு, அதில் தான் வந்து 84,000 கோடி வந்து துண்டு விழுந்து. அப்போ துண்டு விழுதுன்னா என்ன அர்த்தம், இவ்வளவு வருமானம் வருது, செலவு இவ்வளோ இருக்குது, அப்போ இந்த செலவை ஈடுகட்டுவதற்கு நாம் இந்த துண்டு விழுவதை கடன் வாங்கணும் மேலும் மேலும். அப்படி இருக்கிற போது கடன் வாங்கி கஞ்சி குடிக்கிற வீட்டில் இல்லை நாங்கள் வந்து நகை வாங்க போகிறோம் வட்டிக்கு வாங்கி இப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது இந்த நாட்டிலோட பொருளாதார நிலை என்ன, இங்கே என்ன நிலவரம் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு புது கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஏற்கனவே பல முறை ஆட்சியில் இருந்தவங்க உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு 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 நாட்டின் பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, இதற்கான திட்டங்கள், இதற்கான வரைவுகள் என்ன, இதை எப்படி நம்ம வந்து நடத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்ச பிறகும் நீங்கள் வந்து இந்த தவறை செய்கிறீங்கன்னா இது வந்து அந்த சதுரங்க வேட்டை மாடல் தான். இது எங்களுக்கு சொன்னலே நீ 2 மாத கரண்ட்டை 1 மாதம் கரண்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னியே, 1 மாதம் கரண்ட் ஆக்குங்கிறது ஒரு 500 ரூபா மிச்சம். 500 ரூபாலாம் உனக்கு ஒரு காசு கிடையாது, ஒரு டைனி அமௌண்ட், அது கண்ணுக்கே தெரியாத அமௌண்ட் உனக்கு. ஆனால் எங்களுக்கு 500 ரூபா பெரிய காசு. ஒரு 500 ரூபா இருந்தால் ஒரு அந்த மாதத்தில் ஒரு பிள்ளைங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அட பழைய துணி கூட 4 இடத்துல போய் 4 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்போம். வேறு என்ன புதுசாக கட்ட முடியும், நாங்கள் பழசு கூட வாங்கி கொடுப்போம். அந்த நிலையில் தானே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரங்க இப்போ வெளியிலேருந்து பார்க்குறான்னு வச்சிங்களேன், வந்து இலவசங்கள் தரீங்க, அரிசியை இலவசமாக தரீங்க. இன்னும் ஏன் அரிசியை இலவசமாக தரீங்க? நீங்கள் வந்து சொல்லலாம் நாங்கள் பெருந்தன்மையோடு இலவசமாக தரோன்னு. இலவசம் எங்கே தரப்படும்? இப்போ இந்த வரதா புயல், அந்த புயல், இந்த புயல்லாம் வந்தது, அப்போ அரிசியில் ஏற்ற மாதிரி இலவசமாக கொடுத்தாங்க. அப்போ ஏன்னா எல்லாமே ஒன்றும் இல்லை. அப்போது அரசுகள் இலவசமாக அரிசியை கொடுக்குறதுனால என்ன அர்த்தம்? அதை வாங்கிறதுக்கு அவனுக்கு வக்கில்லாத நிலைன்னு கூட நம்ம சொல்லலாம்ல. ஒரு வேட்டி சேலை தராங்க. இந்த விஷயம் தான் சொல்லியிருக்காரு நேற்று பிரச்சார மேடையில் கூட, பிச்சை போகிறன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்ற. இப்போ நீங்கள் வக்கில்லாத வார்த்தையும் இந்த பிச்சையை இணைச்சி பார்க்கலாம்ல சார்? ஆமாம், பிச்சை தான். அது மக்களுக்கு பெருசு, அது கொச்சப்படுத்துது, மத்திய அரசு அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர்களே சுட்டி காட்டி பேசியிருக்காரு. நீங்கள் இந்த இலவச வேஷ்டி சேலை தராங்கல்ல, எங்கேயாவது யாராவது கட்டி நான் பார்த்ததில்லை. இப்போ பெரிய பெரிய துணி கடைகளில் அதான் கைப்பையாவை பயன்படுத்தி வராங்க. அதாங்க, யாராவது வாங்கி குண்டியை மறைச்சி பார்த்துருக்கோமா? அப்படி சொல்கிறேனே, எந்த ஆம்பளையாவது குண்டியை மறைச்சி அந்த வேஷ்டி கட்டிருக்கானா ஊரில்? எங்கே போகுது அந்த வேஷ்டிலாம்? அப்போ ஏன் அதை தரணும்? வருடத்திற்கு ஒரு வேட்டி சேலை கொடுக்குறதால என்ன ஆகிட போகுது? ஏன் அது கூட வாங்கி கோமணம் கட்டுறதுக்கு எங்களுக்கு வக்கு இல்லையா? அப்போ இந்த வேட்டி சேலை எங்கே தெரியுமா இருக்குது? நான் பார்த்த வரைக்கும் சேலை எங்கே இருக்குன்னு தெரில, வேட்டி எங்கே தெரியுமா இருக்குது? இந்த புத்தூர் கட்டுறான் தெரியுங்களா? புத்தூருக்கு என்னோடய நண்பர் ஒருத்தருக்கு இதாகிடுச்சு, சரி வாமூர்த்தி கொஞ்சம் போயிட்டு வருவோன்னாரு. சரி அப்படி போயிட்டு வருவான்ப்பா, அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமேனு போனோம்னா நம்ம வேஷ்டியெல்லாம் அந்த கரையை கீச்சிட்டு அங்கே தாங்க அடிக்க வச்சுக்குது. இது எதுக்குங்க இந்த திட்டம்?
இதை விட வேறு எதனா பண்ணலாம்ல. அதாவது அரசு இலவசங்களை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? படிப்பு, வேலைவாய்ப்பு, இருக்கிறதுக்கு இடம், உணவு, உடை, இருப்பிடம். இதை ஊர்ஜிதம் பண்ணணும். கல்வியை வந்து அரசு இலவசமாக தரணும். அவன் படிச்சிட்டான்னா அவன் பாட்டு வேலைக்கு போக போகிறான், செஞ்சுக்க போகிறான். நான் கஷ்டப்பட்டு வந்து படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு சுக்கி ஓட்டினேன். உனக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு இதை பார்க்காத. இங்கே தமிழ்நாட்டிலையும் பெரிய பொருளாதார நிபுணர் குழுலாம் போட்டு இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தணும் பிடுங்குறானுங்கள. ஏண்டா பார்க்க மாட்டீங்க? சுக்கி ஓட்டுறான்டா. ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு சோறு எதுவுமே கொடுக்குறான். நான் அந்த வேலையை தப்புன்னு சொல்லலை. இன்ஜினியருக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் அதானா? அப்போ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு யாரையும் ஒன்றையும் கருத்தேற்றலை. இதால் நான் 500 தரேன், 1000. இப்போ அடுத்த தேர்தலில் இருக்கலன்னா சொல்லுவாங்க, சட்டமன்றத்தில் ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ. ஏற்கனவே அங்கே வந்து வேலை செய்த பணியாளர்களுக்கு அந்த பணிக்கூடையை தர முடியல கவர்மெண்ட்டால். அப்படி இருக்கிற கண்டிஷனில் ஃப்ரீன்னு சொல்லி மேலும் மேலும் நாட்டை வந்து நமக்கு தெரியாமையே நம்ம பேரில் கடன் வாங்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வட்டிக்கு வாங்கி ஒட்டியானம் வாங்கினானா. ஒரு கட்டத்தில் ஒட்டியானத்தை விற்றானா வட்டிக்கோடு சரியாக போச்சான். அந்த மாதிரி அரசு கடனுக்கு மேலே கடனை வாங்கி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம அரசு கண்டிப்பாக திவாலாகிற நிலைக்கு வரும். இப்போ தேர்தல் நெருங்குற இந்த காலகட்டத்தில் திமுக அமைச்சர்கள் யாரையாவது இடி அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாம் சொல்கிறாங்க, ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே வந்து இப்போ கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே தேர்தல் வர நேரத்தில் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 9 தடவை சம்மன் தராங்க. சரி, அந்த சம்மன் அதை எதிர்த்து நீ கோர்ட்டுக்கு வேற போகிற. அப்போ கோர்ட் கேட்குது, என்ன ஆதாரத்தில் அந்த ஆளை கூப்பிட்றீங்கயா என்கொயரியே? அப்படிலங்க, அது நாங்கள் சொல்ல முடியாதுங்க வெளியில். சொன்னால் வந்து அப்புறம் அந்த குற்றவாளிகள் சாட்சியத்தை அழிச்சிருவாங்க. நீ பரவாயில்ல, எனக்கு மட்டும் ரகசியமாக சொல்லு அப்படின்னு சீல்டு பண்ண கவரில் கொடுக்குறாங்க கோர்ட்டில். கோர்ட் அதை திறந்து பார்த்துட்டு, இல்லையா உண்மையா அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கோர்ட்டே கேட்குது. அப்பேற்பட்ட நிலையில் அரசியலுக்காக பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி எல்லாம் இங்கெல்லாம் பேசுகிறாங்க. சார், ஊழலுக்கு எதிராக வந்து கட்சி ஆரம்பித்த கெஜ்ரிவால் அண்ணா சாரை மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். சார், இவன் வாங்குறான் சார் தேர்தல் பத்திரத்தை. திமுக வாங்குது, மோடி வாங்குறாரு, சரியா? இவர் வாங்குறாரு ஊழலுக்கு எதிராக வந்தவர். அவன் ஒரு என்ன சொல்கிறது, கமலஹாசன் மாதிரி தான் இருந்தாலும் இல்லை, அந்த ஆள் மாதிரி தான் கமலஹாசன். 2 பேரும் அவனை பார்த்தானே இவனும் நான் வந்து அந்த ஊழலை ஒழிப்பேன் மயிரை ஒழிப்பேன்ட்டு இன்றைக்கி போய் கக்கூசில் உட்காந்துங்கிறான் அன்னாரி காலத்தில். அந்த மாதிரி தான். அப்போது இன்றைக்கு இருக்கிறவங்க இன்றைக்கி இடி கிட்டத்தட்ட ஒரு 11 அமைச்சர்கள் மீது இப்போ வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் எந்த சமயத்தில் ஒன்றாலும் எதுவும் நடக்கலாம். அதை யார் குறிப்பிட்டு சொன்னீங்களா? அது ஒருத்தர் மேல், அது யார் அந்த ஒருத்தர்? அதே அப்புறம் சொல்லி நம்ம வந்து அவர் தான் மாட்டிக்கிறான்னா இவனு தான் சொன்னானுங்கன்னு இல்லை, அவரை விட்டுட்டு, ஏன்னா 4-5 பேர் இருக்காங்க. யாராவது திமுகவில் இருக்கிற முக்கிய நபர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வேறு அப்பீலுக்கு எடுத்திருக்காங்க. அதால் நமக்கு வந்து என்ன, இந்த டிவிக்காரங்களுக்கு அந்த யூடியூப்காரங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும். அது ஏதோ இன்ட்டு ஏதாவது கொடுக்கலாமே சார்? எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். 4-5 பேரில் யார் முக்கிய ரொம்ப நெருங்குற கட்டத்தில் யார் இருக்காங்க? அது திருவண்ணாமலைன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார். இந்த மண்ணுக்குன்னு ஏதோ சொல்லுங்கிறாங்க, பார்ப்போம். 2009 முள்ளிவாய்க்காலில் இறுதிக்கட்ட போர் நடந்துட்டு இருக்கும்போது திமுக விட்டு வெளியேறும்படி ஒருத்தர் வந்து சொன்னார். ஆனால் நான் கூட்டணி விட்டு வெளியேறாமல் திமுகவுக்கு பக்கபலமாக கூட்டணியில் இருந்தேன் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எவ்வளோ நல்ல விஷயங்களை பேசணும். நாட்டின் பொருளாதாரம்னா என்ன, குஜராத் மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்னன்னு பேசணும். அதை பேசிட்டு இதை போய் பேசின வாயை நாரடிக்கிறோம். ஏங்க, எனக்கு வந்து இலங்கையிலிருந்து எனக்கு சொன்னாங்க, பிரபாகரன் சொல்லதா சொல்லி, நீ திரும்பவும் திமுக கூட விட்டு வந்துடாத, திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டு வந்துடாத, நீ அந்த கூட்டணியிலே இரு, அந்த கூட்டணியிலே இன்னும் 2-3 சீட்டு வாங்கி எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கி நீ வந்து நல்லா பலப்படுத்து. அவங்க காங்கிரஸால் தான் சாகிறாங்க, காங்கிரஸாலையும் வந்து நம்ம திமுகவிலையும் தான் சாகிறாங்க. ஒரே ஒருத்தி தாலியாக அறுத்தாண்டதுக்காக பல பேர் வந்து தாலியாக இருக்க வச்சதாலாம் பல பேர் பேசினாங்க. அப்படி இருக்கிற போது காப்பாற்றுறோம் இந்த கனிமொழி பேசிட்டாரு, ஜெகத் கஸ்பர் பேசிட்டாரு, சிதம்பரம் பேசிட்டாரு, வெள்ளக்குடி விடுவாங்க, அது இதுன்னு சொல்லி தான் வந்து அந்த படுகொலையே நடந்ததாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியே வந்தது. அப்பேற்பட்ட சூழலில் தங்களை அழிப்பதற்கு நாங்கள் வந்து இந்த போரை நடத்தலை, இந்தியா தான் இந்த போரை நடத்துச்சு அப்படின்னு பொன்சேகே சொன்னார்ல, இலங்கை இராணுவ தளபதி சொன்னார். அப்படி இருக்கிற நிலையில் அவ்வளோ மும்முரமாக இந்த போரை நடத்துகிறாங்க.
ஈழப் போராட்டமும் பிரபாகரனும் கொல்லப்படணும், அழிக்கப்படணும் இந்தியாவில் வந்து 3 பேர் நினச்சாங்க. அதில் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு வைகோ சொன்னார். இன்னும் அந்த 2 பேரும் அந்த ஆள் சொல்லலை. அநேகமாக காங்கிரஸை சேர்ந்தவர்களாக கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னவர் அவங்க வந்து விடுதலை புலிகள் மீண்டும் சொன்னாங்கன்னா, இல்லை நீ திரும்ப எங்களை அழித்தவங்க கூட நீ போய் கூட்டணி சேர்ந்தால் தான் எங்களுக்கு அவன் சமாதி கட்டி ஏதாவது நினைவு நாள் அதுக்கு இது நடத்துவான் அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் இது கதையாக இருக்குது. ராஜபக்சேவை நான் எங்கே பார்த்தாலும் என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நான் அவரை கொன்னுடுவேன் அப்படி இங்கெல்லாம் பேசினானோ. புள்ளி இல்லாத சிறுத்தைன்னு எழுதினானோ. நான் அப்பயே சொன்னேன், ஏன்பா புள்ளி இருந்தால் தான் என் சிறுத்தை, புள்ளி இல்லைன்னா அது பேர் பூனையா அப்படின்னு நம்மளாம் விமர்சனம் பற்றி எப்படி கிண்டல் பண்ணுறான் பாருன்னாங்க. அப்போது நான் எங்கே பார்த்தாலும் வந்து நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ராஜபக்சேவை பார்க்கும்போது நான் வந்து டிஆர் பாலுக்கு தள்ளி நின்றுந்தேன். ராஜபக்சே தான் டிஆர் பாலை தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வந்து எட்டி கையை கொடுத்தாரு அப்படிலாம் சொன்னார். ஒரு கால் இருக்குமோ அப்படிங்கிற நாட்டில் பல பேர் நம்பினான். நான்லாம் நம்பலை சத்தியமாக. அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு வீடியோ வருது. அவன் ராஜபக்சே எங்கேயோ நிற்கிறான், இவர் கையை இப்படி தூக்கி வச்சு துப்பாக்கி தூக்கி வச்சுங்கிற மாதிரி நிற்க வைக்கிறார். 2 நிமிஷமாக கையை தூக்கி வச்சுங்கிறார். அப்புறம் கிட்ட போய் அவன் இவர் சீண்ட கூட இல்லை, ஒரு கையை குதிரி ஹீன்னு சிரிச்சுட்டு என்னவோ கொடுத்தாரு பொழுது வாங்கின்னு வந்தார். அப்படி வந்து கப்ஸா விடுற மன்னர் அவர். அதில் வந்து எவனோ இவரை கூப்பிட்டாரோ, இல்லை நான் வந்து அதிலே இருக்கிறேன்னாரா. சார் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கினதே நான் திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன மகான் தானே சார் அவர். அதால் நம்ம என்ன இதுக்கு மேலே என்ன சொல்கிறது கேட்டால் வந்து நாங்கள் தான் 5ஆம் கட்ட போகிறேன் நடத்த போகிறோம். சார் நான் தான் பிரபாகரனே சொல்லிட்டாங்க. நாங்கள் அது எங்கள் தலைவர் தான் இலங்கையில் போய் போகிற நடத்த போகிறாரு, நாங்களாம் இலங்கை போக போகிறோம் அப்படின்லாம் சொன்னானோ. எல்லா கதையும் தான் நம்ம கேட்டோம். எந்த அதாவது என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டி வைக்காது. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் இன்னும் பார்க்கல. திருமாவளவன் பேசுவார் வேட்டி சட்டை போட்டுன்னு, என் பிணம் கூட இதோட காங்கிரஸோடு கூட்டு வைக்காதுன்னாரு. இப்போ கூட்டு வச்சிருக்காருன்னா அப்போ என்னன்னு நீங்கள் பார்த்துங்க. நான் என்ன சொல்கிறது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.